ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் 5ஆம் தேதிக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா பற்றி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடுது. ரம்யா தான் நம்மளை காதலிக்கிறாங்க. இப்போதைக்கு ரம்யா கிட்ட வந்து இதை பற்றி கேட்டோம்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சவாலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகை ரம்யாவை காதலிக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ரம்யா கிட்ட வந்து நம்ம ஏதாவது கேட்டோம்னா கண்டிப்பாக ரம்யா வந்து நம்மளை கம்பெனியை விட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்க முடியுது. அதனால இந்த சவாலில் ஜெயிக்கணும்னா நம்ம வந்து ரம்யா போகிற பாதையில் தான் நம்மளும் போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவாலுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அந்த கடைசி நாளில் போய்ட்டு கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நான் இவ்வளோ நாள் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து நல்லபடியாக வேலை பார்த்துட்டேன். இப்போ நான் உங்கள் கம்பெனி விட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா கேட்குறேன், ஏன் கார்த்திக் திடீர்னு முடிவு எடுத்திருக்கீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லை மேடம், எங்கள் வீட்டில் வந்து ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டுருக்குது. அதனால வந்து என்ன 1 மாதம் வந்து கம்பெனியில் லேபராக வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் உங்கள் கம்பெனியில் வந்து 1 மாதம் வந்து கஷ்டப்பட்டு லேபராக வேலை பார்த்தேன். அதுவும் கரெக்டாக என்னையோட முடிஞ்சிட்டு. அதனால தான் மேடம் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட ரம்யாவுக்கு வாரி தூக்கி போட்டுருது. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சுறாங்க, நீங்கள் போகாத கார்த்திக், நீங்கள் இங்கேயே வேலை பாருங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் நீங்கள் போகிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த கம்பெனி விட்டு போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் கேட்குறாங்க, என்னை விட நிறைய டேலண்டான இங்கே மெக்கானிக்கெல்லாம் இருக்கிறாங்க மேடம். எனக்காக நீங்கள் எதுக்கு மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன எனக்கு ஃப்ரெண்டா இல்லை சொந்தமா? எனக்கு வந்த வேலை முடிஞ்சிட்டு மேடம். அதனால தான் நான் அந்த கம்பெனியை விட்டு கிளம்புறேன். என்ன மாதிரி வந்து உங்களுக்கு 1000 ஒர்க்கர் கிடப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க, உங்களை மாதிரி எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க கார்த்திக். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. டெண்டர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, என் உயிரே காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களை வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அதனால தான் கேட்குறேன் கார்த்திக், நீங்கள் தயவு செஞ்சு இந்த கம்பெனிலே இருங்க. உங்களுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் மேடம், நான் முதல்ல கிளம்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பி நேராக கார்த்திக் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த், ரியா எல்லாருமே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க, என் பிள்ளைய பற்றியா, கார்த்தி வந்து போட்ட மாதிரி சவாலில் ஜெயிச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி கேட்குறாங்க ஆனந்தை பார்த்து, இதுக்கப்புறமாப்பா நீ சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுற? கார்த்தி இவ்வளோ தூரம் சவாலில் போய்த்து ஜெயிச்சுட்டு வந்துட்டான், இனி வந்து உனக்கு சொத்தும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க ஆனந்தை பார்த்து. ஆனந்த் வந்து செமையாக கோவப்படுறாங்க. அப்போ உடனே ஆனந்த் சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம், சொத்து எப்படிமா பிரிக்காமல் இருக்க முடியும்? நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம் தம்பி, எங்களுக்கு தேவையான வந்து சொத்து பிரித்து கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதனால வந்து என்னோட சொத்தை வந்து நான் பிரித்து வாங்கிக்கிட்டு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆனந்த் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் 1 மாதம் வந்து லேபராக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. அதனால வந்து இந்த சொத்தை வந்து என்றைக்குமே நான் பிரிக்க விட மாட்டேன். இந்த சொத்து வந்து என்றைக்குமே அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர்த்து இந்த சொத்து வந்து யாருக்குமே நான் கொடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த இடத்துல மீனாட்சி, மைதிலி, தீபா எல்லாருமே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க, என் மீனாட்சி அன்றைக்கி மட்டும்தான் அந்த சொத்தை நான் பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும், அவங்களுக்கு தான் கொடுப்பேன். இந்த வீட்டில் ஒருத்தன் இலச்சாந்து வச்சிருக்க பாரு ரியான்னு, அவளுக்கெல்லாம் நான் எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதோட ஆனந்த் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் வந்து கார்த்திக்கே கையை வாங்குறாங்க அடிக்கிறதுக்காக. அபிராமி அதை பார்த்துட்டு, யாரடா நீ கையை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட கையை பிடிக்கிறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா இங்கே செம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. எப்படியோ நமக்கு சொத்து கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஆனந்தை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன சொன்ன, 1 மாதம் வந்து நான் லேபராக வேலை பார்க்கணும்னு சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லேபராக வேலை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், அதனால இந்த சொத்து வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா சரி நான் அதை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தோட ரியா அழைச்சிக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து இல்லாத பொல்லாதத்தையும் ஆனந்துக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ஐஸ்வர்யா அண்ணி வந்து அருணை பிரிஞ்சு ரொம்ப நாளாக தனியாக இருக்காங்க, அதனால் எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கணுமா, அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோன் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க, நீ தனியாக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உனக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் போதும், நீ இனியாவது திரும்பி வந்து இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக வாழ்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அதை கேட்டுக்கிட்டு, சரிங்க அத்தை, நான் முன்னாடி மாதிரி இல்லை, நான் இப்போ ரொம்பவே தெரிஞ்சிட்டேன், நான் ஏன்டா அப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு எனக்கு தோணுது, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க, உனக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் வார்னிங், ஓகேவா, இதுக்கப்புறம் உனக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த வீட்டில் வந்து தில்லுமுழுத்தனம் பண்ணினேன் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் ஆனந்த் மூலியமாக உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது, உன்னை பொய்த்து போதும் நான் மன்னிச்சு விடுறேன், இதோட நீ இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக வாழ்கிறதுக்கான வழியை பாரு, அருணை வந்து நான் எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசின விஷயத்தை போய்த்து அருண் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அருண் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அவளை எதுக்குமா நீங்கள் வீட்டுக்கு வர சொன்னீங்க, அவளை நான் என்னைக்காவது தலைமுழுகிட்டேன், அந்த ஐஸ்வர்யா வந்து என்றைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவள் கூட நான் சேர்ந்தும் வாழ மாட்டேன், ஏன்னா அவன் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி என்னை ரொம்பவே நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டா, இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஏமாற்ற மாட்டான்னு நான் எப்படி நம்புறது, அதனால் அவள் கூட எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு அருண் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க.
அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க அருண் கிட்ட, விடுப்பா அருண், எதுக்கும் கவலைப்படாத, இந்த ஒரு டைம் மட்டும் அவளை மன்னிச்சிரு, இதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அப்படி மட்டும் அவள் ஒழுங்காக இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அதனால் நீ இந்த ஒரு டைம் மட்டும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கப்பா அப்படின்னு அருண் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அருண் சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் என்னமோ பண்ணுங்கம்மா, உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்கள், சத்தியமாக நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா கோவத்தோட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னக்கா என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன், நான் இப்போ வந்து அந்த அபிராமி வீட்டுக்கு வரப்போகிறேன், எப்படிக்கா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, ஆனால் என்ன மனசு மாறினாங்கன்னு தெரியல, அந்த அபிராமி தான் கால் பண்ணி எனக்கு திடீர்னு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன், நீ பழையபடி பழைய மருமகளை வந்து திரிந்து பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அபிராமி அத்தைக்கிட்ட வந்து எக்கச்சக்க பிட்டு போட்டு, நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கேன், நான் ரொம்பவே தெரிஞ்சுட்டேன், இனிமேல் என்னால் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ரியா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, அக்கா எனக்கு இவ்வளோ நாளாக வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, இப்போ நீங்கள் வந்துட்டீங்களக்கா, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த தீபாவையும் மீனாட்சியையும் நம்ம கண்டிப்பாக பழி வாங்கி இந்த வீட்டை விட துரத்திடலாம்க்கா, நீங்கள் ஒரு ஆள் போதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரியா, எதாக இருந்தாலும் நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, இப்போ தாங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டலாங்க, அதை நினைக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, இனிமே தான் தீபா வீட்டிலே பிரச்சனையே ஆரம்பம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, என்ன கார்த்திக் சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ உடனே கார்த்திக் வந்து ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே தீபா கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக உன்னோட ஃப்ரெண்டு அம்மு இருக்கல, அவரோட கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவள் தான் ரம்யா, உனக்கு தெரியுமில்ல, அவள் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறா, உனக்கு ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்து கொடுத்தது, உனக்குள்ள முயற்சி பண்ணினது, இவ்வளவு ஏன் அங்கே இருக்கிற கம்பெனி சவத்தில் வந்து கார்த்திக் ரம்யான்னு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சது எல்லாத்தையுமே இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறா, அவள் தான் வந்து என்னையும் உன்னையும் பழி வாங்குறதுக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அந்த அம்மு வந்து உன்னோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அவள் வந்து என்னையே காதலிக்கிறாளாமா, நான் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, என்னால் வந்து இதை நம்பவே முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தீபா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், உன்னோட ஃப்ரெண்டு அம்மு இருக்கல, அவள் தான் எல்லா திட்டத்தையுமே போட்டிருக்கிறா, எல்லாமே விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, உன்னை கத்தியால் குத்த வந்தாலும் ஒரு ரவுடி, அது செட் பண்ணது கூட அந்த ரம்யாவோட ஆள் தான், அவள் வந்து என்ன அடையிறதுக்காக தான் உன்னை வந்து பழிவாங்கிறதுக்கு பார்க்குறா, உன்னை கொல்ற அளவுக்கு அவள் துணிஞ்சிட்டா, அதனால் அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கார்த்திக் வந்து சம கோவத்தில் இருக்கிறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, ரம்யாவுக்கு ஐடியா கொடுத்தது யாருங்க அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, அது வேறு யாருமே இல்லை தீபா, இப்போ திரும்பி வந்திருக்காங்கல்ல ஐஸ்வர்யான்னு, அந்த மேடம் தான், ஐஸ்வர்யா அண்ணி தான் எல்லா பிளானையும் போட்டு கொடுத்துருக்காங்க ரம்யாவுக்கு, ரம்யாவுக்கு குழந்தையாக இருக்கிறது ஐஸ்வர்யா அண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மீனாட்சியும் மைதிலியும் செம கோவப்படுறாங்க. அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, நானும் அபிராமியத்தையும் அந்த ரம்யா வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அப்பா பார்க்குறதுக்காக, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னாங்க, முதல்ல பார்த்த மாப்பிள்ள வந்து கார்த்திகை தான் நாங்கள் பார்த்தோம் ரம்யாவுக்கு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா முகத்தில் ரொம்பவே சந்தோஷம் வந்துச்சு, எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு, இந்த ரம்யா வந்து இதுதான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ ரம்யாவோட அப்பா வந்து சொல்ல ரம்யா மூந்தில் வந்து ரொம்பவே சந்தோஷம் வந்துச்சு, எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, ஏன் ஒரு வார்த்தை அவள் சொல்லியிருக்கக்கூடாது, தீபா வந்து கார்த்திகோட ஒய்ஃபுப்பா, எதுக்குப்பா அவங்கள பற்றி இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு